டேய், இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இன்னைக்கு மண்டே இல்லை, ஆஃபீஸில் தான் இருப்பேன். வேற எங்கே இருப்பேன்? சரி, நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. வீட்ல அம்மா அப்பா யாரும் இல்ல. அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அப்பா ஆபீஸ் போயிருக்காரு. நான் இப்ப தனியா தான் வீட்ல இருக்கேன். வரியா? ஏய், என்னடி இது? இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த போய் இப்போ வந்து சொல்கிற? ஏற்கனவே ஏ2 ஆஃபீஸில் வேலை எக்கச்சக்கமாக பெண்டிங் இருக்குது. இப்போ போய் பர்மிஷன் கேட்டால் என் மேனேஜர் என்னை கொன்னே போடுவான். இப்படி சடனாக ஃபோன் பண்ணி வர சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ஹே, இப்ப நீ வரியா இல்லையா? மேனேஜர் அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட. நீ ஒழுங்கா போனை வை. பாய். ஏய், என்னடி இதுக்கு போய் கோச்சிக்கிற? இன்னைக்கு தாண்டி வேலை டைட்டு. நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். நாளைக்கு கண்டிப்பாக வரேன். நாளைக்கு வந்தேன்னா எங்க அம்மா இருப்பாங்க. நீ வந்தேனா நல்லா வாங்கி கட்டிக்கோ. எங்க அம்மாட்ட அடி வாங்கணும்னா நாளைக்கு வா. சரியா? ஓகே, பாய். ச்சே, இப்படி சொதப்பிட்டானே. ம். ம், இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? கீதாக்கு பண்ணலாம். சொல்லுடி. ஏய், ஏதா ஒர்க்ல இருக்கியாடி நீ? வேலை எதுவும் இல்லை, சும்மா தாண்டி இருக்கேன். ஏண்டி அழுத்துக்கிற? போர் அடிக்குதா? ஆமா, அதுக்கு என்ன பண்றது? உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். எனக்கு தான் யாருமே சிக்க மாட்டேன்றானுங்களே. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ஏண்டி, அவ 4-5 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. நீ இன்னும் ஒரு பையன் கூட பாய் ஃப்ரெண்டா செட் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்டால ட்ரை பண்ணு, எவனாச்சும் உனக்கு சிக்குவான். சிக்குவான். அப்புறம் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சிக்கன் 65 போட்டுருவான். ஆஹா, எனக்கு வேணாமா. எவன்ட்டையாவது சிக்கிக்கிறதுக்கு நான் இப்படியே இருக்கிறதா நல்லது. சரிடி, போர் அடிக்குதுன்னு சொன்னல, அந்த மூவி வேணா அமுச்சு விடவா? மூவிலாம் இப்ப பாக்குற மூடு இல்லடி. ஏற்கனவே நீ அனுப்புன படமே நிறைய என் போன்ல இருக்கு. ஹேய், அந்த சைட்ல புதுசா 2 படம் அப்லோட் பண்ணிருக்காங்கடி. நான் உனக்கு அதை அனுப்பி வைக்கவா? அதெல்லாம் ஒன்னும் வேணாம். சரி, இப்ப நீ என் வீட்டுக்கு வரியா? என்ன திடீர்னு மேடம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க? அப்பா அம்மா யாருமே வீட்ல இல்லையாடி? இல்லடி, காலையிலேயே அப்பா ஆபீஸ்க்கும் அம்மா கல்யாணத்துக்கும் போயிட்டாங்க. நான் மட்டும் இப்ப வீட்ல தனியா தான் இருக்கேன். நீ இப்ப வரியா இல்லையா? வீட்ல ஆள் இல்லைன்னா எப்பவும் உன் பாய் ஃப்ரெண்ட தானே கூப்பிடுவ. இன்னைக்கு என்ன புதுசா என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுற? அவன் வேலைக்காக மாட்டான்டி. நான் இப்பதான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் நீ வீட்ல சும்மா இருந்தேன்னா உன்னை கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணேன். சரி, வெயிட் பண்ணு, கிளம்பி வரேன். ஓகேடி. அம்மா கிட்ட என்ன சாக்கு சொல்லி கிளம்புறது? ஏதாவது சாக்கு சொல்லி கிளம்பிடுவோம். அம்மா நான் எது சொன்னாலும் நம்ப தான் போறாங்க.